Praise the Lord.
உங்களோடு பேசும்படிக்கு வேறொரு தலைப்பிலே சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தி எடுத்திருந்தேன். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னோடு பேசி, நான் இந்த முறை இந்த வல்லமை முகாமுக்கு வருகிறவர்களுக்கு வித்தியாசமான ஒரு அபிஷேகத்தை, ஒரு கிருபையை கொடுக்க விரும்புகிறேன். ஆகவே அந்த தலைப்பை நீ உன் மகன் கிட்ட கொடுத்து பேச சொல்லு, நான் உனக்கு கொடுக்கிற தலைப்புல நீ இன்றைக்கு செய்தியை கொடு என்று சொன்னார். ஆகவே இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறதான செய்தியின் தலைப்பு தரிசனம் அல்லது சொப்பனங்களும் தரிசனங்களும், ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொப்பனத்தின் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார். வேத வசனம் சொல்கிறது, யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், இரண்டையும் நீங்கள் வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும்? ஆமா, இது இல்லைன்னா தீர்க்க தரிசனங்க நமக்கு படுத்துக்கும் சமயத்தில் வாயில வந்ததெல்லாம் சொல்லிட முடியாது. நேற்று எங்க மகன் சொன்னா, தீர்க்க தரிசனத்தை நிறைய பேர் மாம்சத்துல சொல்றாங்க, மனசுல நினைச்சதெல்லாம் தீர்க்க தரிசனம் அப்படி சொல்றாங்க. இல்ல, தரிசனத்தை காணும் பொழுது, சொப்பனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் தெளிவாக தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார். இதற்கு ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அவசியம் இல்லை, இது எல்லாருக்குமே அவசியம். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தணும்னா எல்லா நேரமே வந்து முன்னால் நின்று என் மகனே அப்படின்னு பேச மாட்டாரு. அவர் ஏதாவது ஒரு வழியில அவர் பேசுகிறார். சொப்பனங்களும் தரிசனங்களும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான ஒரு பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லிடுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம், எசேக்கியேல் தரிசனம் பார்த்தார். எரேமியா 4ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசித்து பாருங்க, தரிசனத்தை பார்த்தார்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தானியேல் தரிசனத்தை பார்த்தார். தாவீது 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள், தாவீது தரிசனத்தை பார்த்தார். சாலமோன் ராத்திரியிலே ஒரு சொப்பனத்தை பார்த்தார். வேதம் சொல்கிறது, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 14 வசனத்தை வாசித்தால் சாமுவேல் தீர்க்கதரிசி தரிசனத்தை பார்த்தார். யோசேப்பு ஆதியாகம புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம், வேதம் சொல்கிறது, யோசேப்பு தரிசனம் பார்த்தார். யாக்கோபு தரிசனம் பார்த்தார். வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, ஏனி கீழே இருந்து வானம் வரைக்கும் வளர்ந்து கொண்டே போனது, ஏனியின் மறுமுனையிலே தேவன் நின்று கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல. மோசே தரிசனத்தை பார்த்தார். யாத்ராகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே ஒரே பர்வதத்தின் அருகே மோசே கடந்து வந்த போது முட்செடி பத்தி எரிகிறது. வேதம் சொல்லுகிறது தரிசனம். ஆபிரகாம் தரிசனம் பார்த்தார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம், அவர் சொப்பனம் பார்க்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா தரிசனமா இருந்தது. ஸ்தேவான், வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை வாசித்தால் அவன் தரிசனத்தை பார்த்தார். யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, நான் ஆவிக்குள்ளானேன், நான் ஆவிக்குள்ளானேன், நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பேதுரு ஒரு தரிசனத்தை பார்த்தார். அந்த காலத்துல அதுக்கு டெரன்ஸ் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஆனா அது தரிசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். நிறைய பேருக்கு வெளிப்பாடுனா என்னன்னு தெரியாது. ரெவலேஷன்
வெளிப்பாடு என்று சொன்னால், revelation means an uncovering of something hidden. மறைபொருளை வெளிப்படுத்துகிறது தான் தரிசனம். மனுஷனுக்கு மறைந்திருக்கிற ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு தேவன் தரிசனத்தின் மூலமாக அல்லது சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். Majority of Christians do not understand the true meaning of the word revelation. அநேக கிறிஸ்தவர்கள் வெளிப்பாடு என்றால் என்ன என்றே தெரியாமல் வாழ்கின்றனர். God discloses or manifests himself or his will to man as through some act, oracular words, laws, etc. தேவன் தம்முடைய காரியங்களை அல்லது தம்மை குறித்து தம்முடைய சித்தத்தை, தம்முடைய சட்டத்தை அல்லது இறைவனுடைய வாக்கை மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிறது தான் தரிசனம், சொப்பனம். கிரேக்கர்கள் ஆதி காலத்திலே இந்த ரெவலேஷன் என்று சொல்லுகிற அந்த பதத்துக்கு இறைவாக்கு, கடவுள் சொல்லுகிறதான குறி சொல்லுதல் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நம்முடைய பாஷையில ரெவலேஷன் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு பேசுகிறது. நான் இன்றைக்கு அதை கொஞ்சம் ஆழமா பேச விரும்புகிறேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பேச விரும்புகிறார். God wants to speak to every child of us. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்துல சின்ன பிள்ளைகளோடு, வாலிப பிள்ளைகளோடு, பெரியவர்களோடு அவர் பேசணும்னு விரும்பினதுனால தான் கடைசி நாட்களிலே நான் மாம்சம் சொன்ன யாரு? Not only his children, not only his born again children, every child. என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே என்று தேவன் அங்கலாய்த்து பேச விரும்புகிறார். தப்பு செய்யும் போது பேச விரும்புகிறார். தவித்து போகும்போது பேச விரும்புகிறார். நீ பாவம் செய்ய முற்படும் போது தடை செய்ய விரும்புகிறார். God wants to speak. பிலேயாம் தப்பு செய்ய தேவனுடைய வார்த்தையை அவன் சரியாய் புரிந்து கொள்ளாமல் பண ஆசை அவனுக்குள்ளே வந்தபடியால் அவன் முயற்சித்து போகிறான். கர்த்தர் பேச விரும்பினார். கழுதை மூலமாய் பேசினார். அவன் கண்கள் திறக்கப்பட்டு முன்னாலே உருவிய பட்டயத்தோடு தூதமானவர் நிற்கிறதை பார்த்தான். God wants to say what he has in his heart. பேச விரும்புகிறார். உன் கூட பேச விரும்புகிறார். எப்ப பேச விரும்புகிறார்? தினந்தோறும். நம்ம தான் பேச மாட்டோம். தினந்தோறும் through some means, ஏதாவது ஒரு வழியில கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய சத்தம் மெல்லிய சத்தம். இந்த சமயத்தில் பெண்மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம், கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம், இப்படி எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். கண்மலைகளை பிளக்கிற சத்தம், திரளான தண்ணீர்களுடைய சத்தத்தை போல அவருடைய சத்தம் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் மெல்லிய சத்தம். நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எது ஆண்டவருடைய சத்தம், எது கர்த்தருடைய சத்தம்? எல்லா நேரமும் இடி முழக்க மாதிரி பேச மாட்டாரு. செத்து விழுந்து கிடப்போம். வழியில பேசுவார். யார் மூலமாய்? சூழ்நிலைகள் மூலமாய் பேசுவார். பேசுகிற தேவன். ஆதியாகமம் 15ஆவது அதிகாரம் 1 வசனம் 12 வசனம் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாக்கி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி பேச ஆரம்பித்தார். இங்க 2 வசனம், 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வாட் இஸ் a dream? வாட் இஸ் an vision? தரிசனம்னா என்ன, சொப்பனம்னா என்ன? இது நமக்கு புரியாம எதை பார்த்தாலும் சொப்பனம் பார்த்தேன், எல்லாம் தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கு
நம்முடைய தவறுகளை சரி செய்து கொள்ளணும். அப்பதான் கரெக்டா பரலோக லாங்குவேஜை பேச முடியும். The heavenly language, heaven knows. God's children also should know it. பரலோக மொழி நமக்கு தெரியணும். பரலோகத்தில் ஆண்டவரே நான் நேற்று ஒரு தரிசனமே கொடுக்கலையா அப்படின்னு நினைப்பாரு. சொப்பனா சொப்பனம், தரிசனம்னா தரிசனம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ கண்ணு திறந்துனே இருக்கும்போது பார்க்கறது தரிசனம், கண்ணை மூடினே இருக்கு பார்க்கறது சொப்பனம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, கர்த்தர் இதற்கு குறித்து திட்டமும் தெளிவுமாய் நம்மோடு பேசுவாராக. சொல்லுங்க ஆமென். God will always give you a vision or he often give you a dream. இப்ப இதுக்கு பதில் சொல்றேன். Dreams will reveal God's plan and purposes. சொப்பனம் தேவனுடைய திட்டத்தையும் செயல் நோக்கத்தையும் நமக்கு வெளிப்படுத்தும். சொப்பனம்னா தேவனுடைய திட்டத்தையும் அவர் செய்ய போகிறதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது தான் சொப்பனம். தரிசனம், விஷன் will reveal God's nature. தேவனுடைய குணத்தை, சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது தரிசனம். திருப்பி சொல்றேன், புரியாது, எடுத்தவொன்னு புரியாது. நம்ம எல்லாம் புரிஞ்ச மாதிரி அடியா தலையாட்டும், ஆனா புரியாது. புரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்னு பாருங்க. திருப்பி சொல்றேன், சொப்பனம் தேவனுடைய திட்டத்தை, தேவன் செய்ய போகிறத நமக்கு அவர் காண்பிப்பார். ஆனால் தரிசனம் தேவன் தம்மையே நமக்கு அறிவிப்பார், தன்னை குறித்து, தன் காரியத்தை குறித்து. இப்ப திருப்பி அந்த வசனத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்றார் பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். God is here saying to Abraham, come on Abraham, don't be afraid of anything. நானே உனக்கு மகா பெரிய பலனும் மகா பெரிய கேடகம். இப்ப தன்னை குறிச்சு பேசுறாரு, தன்னை குறிச்சு அவர் பேசுறாரு, தன்னை குறிச்சு வெளிப்படுத்துறாரு. நான் உனக்கு பெரிய கேடகமா இருக்க போறேன்பா, நான் உனக்கு பெரிய பலனா இருக்க போறேன்பா. It is his nature. God is talking about his own nature. நான் பெரிய கேடகம், நான் பெரிய பலன். சொல்லுங்க ஆமென், ஹalleluya. இப்ப இதுக்கு பேரு தான் தரிசனம். தேவன் எப்போதெல்லாம் உன்னுடைய தூக்கத்திலேயோ, கண்ணை மூடி ஜெபம் பண்ணும் போதோ, அரை தூக்கத்திலேயோ பேசும்போது தன்னை குறித்து பேசினால் அதற்கு பேரு தரிசனம். சொல்லுங்க ஆமென். தன்னை குறித்து தேவன் வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு என்ன பேரு? தரிசனம். இப்போ அடுத்தது பாருங்க, 12ஆம் வசனம் 13 வாசிக்க கேட்போம். சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு தூக்கம், நல்ல தூக்கம் வந்துருச்சு. வாசிங்க. திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்களை இந்த வசனம் முடிகிற, அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது ஆபிரகாமின் சந்ததிக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை பேசுகிறார். இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? சொப்பனம். அமைதியா சொல்லுங்க, சொல்லுங்க. சொப்பனம் என்ன? சொப்பனம்னா தேவன் செய்ய போகிறதை மனுஷனுக்கு வெளிப்படுத்துவது. தரிசனம் என்றால் தேவன் தன்னையே மனுஷனுக்கு வெளிப்படுத்துவது. இப்ப புரிஞ்சிருச்சா? புரியலன்னா திருப்பி வந்து என்ன கேளுங்க. திருப்பி கேட்டாதான் மண்டையில பதியும், இல்லைன்னா படியாது. ஈஸியா இப்ப கேட்கும் போது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும், தூங்கி ஏஞ்சோன்னு மறந்துடும். யூ ஷுட் நோ த ரைட் வே. இதுக்கு மேலே அதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இனி கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கிருபையை கொடுக்க போகிறார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க.
இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கிருபையை கொடுக்க போறார். மோசஸ் தரிசனம் பார்த்தார், ஆபிரகாம் தரிசனம் பார்த்தார், யாக்கோபு தரிசனம் பார்த்தார். இப்படி ஒவ்வொருவரும் பார்த்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே கேட்கிறார், ஆண்டவரே 15ஆம் அதிகாரத்துல நம்ம கேட்டது போல, ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன தருவீர்? இந்த ஒரு காரியத்தை கவனிங்க. திட்டமா சொப்பனத்தையும் தரிசனத்தையும் பேசியிருக்கேன். இது புரியாத நான் திருப்பி மேல போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னா, புரியாம நான் சொல்லி கொடுத்தேன்னா உனக்கு அம்புட்டும் வேஸ்ட். தேவன் தன்னை குறித்து பேசுவதெல்லாம் சொல்லுங்க என்னது? தரிசனம். தேவன் உங்களை குறித்து அல்லது தன்னுடைய திட்டத்தை குறித்து பேசுவதெல்லாம் சொப்பனம். இனிமேல் நான் பார்த்துனேன், முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கினே இருந்தேன் அப்படி சொல்லக்கூடாது. கவனிச்சுக்கோ. தூக்கத்துல ஆண்டவர் எனக்கு சொப்பனம் கொடுத்தா இல்ல, இதுக்கு மாத்திக்கணும், இன்னைக்கு மாத்திக்கணும். ரெண்டாவது தெரியல நிறுத்த. தேவன் தன்னை குறித்து சொல்லுவதெல்லாம் சத்தமா சொல்லுங்க என்னது? தேவன் தன்னுடைய திட்டத்தை குறித்து சொல்லுவதெல்லாம் கரெக்டா? உங்களுக்கு தெரியுமா? திருப்பி சொல்லுங்க. ஏன் அரக்கண்ணில் உட்காந்துக்கிறீங்க? தேவன் தன்னை குறித்து சொல்லுவதெல்லாம் தரிசனம். தேவன் தன்னுடைய திட்டத்தை குறித்து சொல்வதெல்லாம் சொப்பனம். இப்ப நீங்க கேட்பீங்க, இல்லையே இது இப்படி ஆச்சே, அது அப்படி ஆச்சே. தரிசனம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி முழங்கால் போட்டு ஜெபம் பண்றோம். அப்ப திடீர்னு கண்கள் திறக்கப்படுது. முதல் எனக்கு அப்போ 14-15 வயசு நடுப்புற இருக்கும். அப்பதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்பவே நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். எங்க வீட்டுல எல்லாம் என்ன பைத்தியம் நினைச்சிட்டாங்க, இவனுக்கு பேய் பிடிச்சிக்குதுன்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா எவனா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவானா? நம்ம பாஸ்டர் 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்றாரு. இந்த பையன் எப்படிடா எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றான்? எங்க உறவினர் ஒருத்தர் வந்து எங்க அம்மாட்ட, உனக்கு ஏதோ ஜடாமுண்டின்னு என்னமோ சொல்றாங்களே, அது பிடிச்சிக்கிது போறது, அதனாலதான் முட்டி போட்டு நேக்குறான். அதுதான் அப்படி, அது கூட அப்படி பண்ணும். என்ன கருத்து, அந்த காலத்துல நிறைய மொட்டை கடிதாசெல்லாம் வந்துச்சு எங்க அப்பா அம்மாக்கு. இவனுக்கு பேய் பிடிச்சிக்குது, நிறைய வசனத்தெல்லாம் எழுதி ஒட்டே எங்க அப்பா அதெல்லாம் எழுதுனது எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்குது. பிசாசு என்னென்னமா செய்யணுமோ அம்புட்டே எழுதிட்டான். நிறைய லெட்டரு. அதுல எங்கெல்லாம் அந்தி கிறிஸ்து நாவி, எங்கெல்லாம் சாத்தானி நாவி இருதோ அவ்வளவும் எப்படிதான் கண்காணிச்சு செய்யுதுனாங்களோ தெரியாது. எங்க அம்மாவுக்கு லெட்டரு, உன் பையனுக்கு இது பிடிச்சிருக்க அப்படின்னு. ஸ்தோத்திரம். பிடிச்சது எனக்கு இல்ல, அவங்களுக்கு தான். என்ன கொண்டு போய் தான் அந்த பேயை விடுதலை ஆக்குறதுக்கு கர்த்தர் கொண்டு முன்னாலேயே பிசாசுக்கு தெரியுது பாரு, இந்த பையன் தான் நம்மள வந்து ஆட்டி படைப்பான். அப்படி தெரிஞ்சிட்டு நம்மளை பத்தி எழுதுது புக்கு. நான் எழுதுறோம் இல்லையோ என்ன பத்தி, அவன் என்ன பத்தி எழுதிடுவான். ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. சொப்பனத்துல நான் தரிசனத்துல என்னுடைய அறையில, நான் ஒரு சின்ன அறை, அதுல எலி ஓடும். அந்த காலத்துல சின்ன வீடு எங்க வீடு. அதுல கோழி தீனி இருக்கும், வாத்து தீனி இருக்கும், எல்லா தீனியும் இருக்கும். எங்க பாட்டி வச்சுட்டு போனது அப்படியே வழிகாட்சியா வந்துச்சு. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். முதல் முறையா இயேசு கிறிஸ்து என்னுடைய அறையில என்னை சுத்தி சுத்தி நடந்து வந்தா. என் கண்கள் பார்த்தது அது. I saw Jesus for the first time in my life. It was so beautiful. நல்ல நீல, நேற்று என் மகன் பேசும்போது சொன்னான், சுருளான முடி, அப்படியே கருளான முடி. அந்த முடி கருப்பாவும் இருக்குது, கோல்டு கலராகவும் இருக்குது. அதுல கோல்டு கலர் தடவுன மாதிரி இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் தலையில முலாம் பூசிக்கிறாங்க, கருப்பா பூசிக்கிறாங்க, பிரவுனா பூசிக்கிறாங்க, மஞ்சளா பூசிக்கிறாங்க. சில பேர் பூசாமியா இருக்கிறாங்க, சில பேர் பாதி பூசி பாதி விட்டுறாங்க. ஏன்னா 1/2 வயசு தெரியணுமா. ஓகே, மீசில அடிச்சுக்கிறாங்க, எங்கேயாவது அடிச்சுப்போ. ஆனா அவர் அடிக்கல, அவர் கலரே அதான். ஆமேன்னு சொல்லுங்க. நான் இயேசுவை பார்க்கணும் அப்படி சொல்லுங்க நீங்களா. கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து சொல்றேன், I want to see you dear அப்படின்னு. பாய் ஃப்ரெண்டை பார்த்து சொல்றேன், மிஸ்டு கால் கொடுக்குறான். ஒரு நாள் ஒருத்தி, அதுக்கு கூட துட்டு இல்லை, மிஸ்டு கால். அவன் அடிக்கிறான் திருப்பியும், என்ன போன் அடிச்சியா, I want to see you this evening சொல்றான். எதுனால ட்ரெயின்ல. இப்படி மிஸ்டு கால் கொடுத்து பேசுறிய மல்லிகா, ஏசுநாதருக்கு என்னைக்காவது மிஸ்டு கால் கொடுத்தியா நீ? சொல்லு அல்லேலூயா. நீ கூடு அவர், I want to see you dear அப்படி சொல்லணும். என்ன டியர்னு சொல்லலாமா? பின்ன என்ன சொல்லுவா? அவரை கண்டு போற வர நாயெல்லாம் டியர்னு சொல்ற, ஆண்டவர் சொல்ல மாட்டியோ? இயேசுநாதர் தான் நமக்கு டியர் அண்ட் நியர்.
கெத்து அண்டு கிண்ணு மற்றவெல்லாம் தூக்கி போறதுக்கு தான் வருவான். தூக்கும் போது பெட்டி எங்கடா வச்சுட்டு போயிடான், பணம் முடிவு எங்க தலையாட்டில வச்சுக்கிறான், சாவி எங்க இதுன்னு பாடுறானோ சொந்தக்காரன். ஆனா இயேசுநாதர் அப்படி இல்லை. சோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் நம்மோடு பேசுவார், நம்மோடு பேசுவார். நல்லா கவனிச்சுக்க. இப்ப சொப்பனத்தையும் தரிசனத்தையும் விளக்க போறேன். தரிசனத்துல நீங்க அவரை பார்க்கும் போது நீங்க பேசலாம். இல்ல பேசலாமா, பேச முடியாதா? You can talk to God in your vision. You can talk to him, Lord, நீங்க இப்படி சொன்னீங்களே, இப்ப இப்படி இருக்கீங்களே, இப்படி பண்றீங்களே அப்படி சொல்லலாம். சொப்பனத்துல பேச முடியாது. இருங்க 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 கொஞ்சம் நான் பேச விட்டுருங்க, நீங்க அதுக்குள்ள எனக்கு கை காமிச்சிடாதீங்க. In a vision you can talk back to God. உன் தரிசனத்துல நீ ஆண்டவரோடு பேச முடியும். ஆனால் சொப்பனத்துல உங்களால பேச முடியாது. You cannot talk back in your dream. என் மனைவி சொல்லும் போது பிரசங்கத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னாங்க, சொப்பனத்துல நான் என் புருஷனை கூப்பிடணும், கையை தூக்கி போடணும், ஏங்க ஏங்கான்னு சொல்லணும்னு நினைச்சா அந்த சீன் எனக்கு தான் தெரியும். இவன் என்ன குறிச்சு ஜோக் அடிச்சா, இப்ப நான் அவளை குறிச்சு ஜோக் அடிக்கிறேன். என்ன தெரியுமா சொன்னா, அப்படின்னு வளர்றா. She was just நீங்க பாத்துக்கிறீங்களா? ஏ ஏ ஏ ஏ உங்க வீட்டுக்காரர் பக்கத்துல எத்தனை முறை கொரட்ட சத்தம் கேட்டு பழகி இருக்கும். வளர்ற சத்தம் எப்பனா ஒரு முறை தான் வரும். ஏன்னா நாய் தெருத்தும், பேய் தெருத்தும், ஏதாவது ஒண்ணு தெருத்தும் நம்மள. அந்த நேரத்துல என்ன பண்ணுவான், வேதம் சொல்லுது சொப்பனத்துல மனுஷன் திரும்பி பேச முடியாது. நீயே பேச முடியல. இன்ன வரைக்கும் சொப்பனத்துல பேசியிருக்கியா? நீ பேசுற மாதிரி அங்க ஆக்ட் பண்ணுவ. பக்கத்துல இருக்கிறவன் கேட்பான் தட்டி, என் மனைவி என்ன பல முறை சொல்லிக்கிறான், ஏங்க இனத்தங்க ஒளரி தொல்றீங்க. நானும் அதுக்கு டிட் ஃபார் டாட் செஞ்சிருக்கேன். நீங்க பண்ணிருக்கீங்களா இல்லையா? ரொம்ப ஓகியும் சொப்பனமே பார்க்காத மாதிரி சொல்றீங்க. வாயில பாஸ்டர் ஒத்துனா இருப்பாரு. கரெக்ட். பாஸ்டர் அம்மா போடுவாங்களா ரெண்டு? ஏப்பா சும்மா இருப்பா, சும்மா பேசினாலே பயமாக்குது, நீ இப்படி. Glory to God. Hey, are you able to understand what I tell? What are you? Amen. சொல்லுங்க. இந்த சாலமோன் பேசினானே, ஆண்டவரே பேசினாங்களா இல்லையா? இப்போ இந்த அபிமெலேக்கு, ஆண்டவரே நானு சுத்தமான கைகளோடு, யார் முன்னாடி தூக்கிட்டு போயிட்டான்? நீ எந்த முன்னாடி தூக்கி போனீங்க? அப்படி போயிட்டு ஊழியம் செய்ய நினைக்காத, ஒரு நாளும் உருப்பட மாட்டேன். If you have somebody's wife, send her back. நீ கூட ஓரம் கொண்ட புருஷனை வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா தெத்திடு. இல்லைன்னா ஊழியக்காரி இல்ல அட்டுழியக்காரி. சிரிக்கிறான். உண்மையை சொன்ன சிரிப்பு வருதோ? இன்னொரு புருஷனை பார்த்துட்ட முடிஞ்சது கதை. தரிசனம் அது பல்ல தாக்காது. இன்னொருத்தன் பொண்டாட்டிய பார்த்துட்ட முடிஞ்சிச்சு கதை. இருட்டாயிடம் கண்ணு. சினிமாலையும் பார்க்காத, டெலிவிஷன்லயும் பார்க்காத. நான் சொல்றது பார்க்காத, சினிமா டெலிவிஷன் பார்க்காதன்னு சொல்ல, இச்சையோட பார்க்காத. ஒரு பொண்ணு அழகா பாடுது, அது வாய் அழகா தெரியுது, மூக்கு நல்லாக்குது, சூப்பரா பார்க்காது, ஏன்னு சொல்லி விட்டு உட்காந்துருக்காத. ஒண்ணு நடக்காது. நைட்ல சொப்பனத்துல எருமாடு தான் தெத்தின்னு வரும். பெரிய பேர் சொல்லுவாங்க, எருமாடு தெருத்துது தெருத்துது தெருத்துது. தெருத்தாத என்ன பண்ணவன? கத்தர் பார்த்தாரு, இவனை நான் திருத்த முடியாது, அனுப்படா அந்த எருமாட. இன்னொருத்த மேல உட்காந்துருப்பா பாரு கயிறோட, அத பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல சரித்திரத்தை. கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அபிமெலேக்கு ஆபிரகாமுடைய மனைவியை கொண்டு போய் வச்சிருக்கும் பொழுது கத்தர் அவளை தொட அவனுக்கு அனுமதிக்கல. சொப்பனத்துல பேசுறாரு. God was talking to அபிமெலேக். அவன் அந்நியன் தான், தேவனுடைய மனுஷன் இல்ல. பாத்தீங்களா, கத்தர் பேசுவாரு. நான் தான் சொன்னேன், மாம்சமான யாவர் மேலும். யார்கிட்டையும் கத்தர் பேசணும்னு விரும்புகிறாரு. God wants to speak to everybody. ஏன்னா எல்லாருமே ஆண்டவருடைய பிரியங்கள். God wants to speak to his people. என்ன பேசுறாரு? அபிமெலேக்கே, நீ கொண்டு வந்த ஸ்திரீ நிமித்தம் நீ
போட்ட கேசு காலி கோ. நீ பெரிய ராஜா தான், நாளைக்கு உனக்கு ஒரு பொட்டி தூக்க போறாங்க, உன் கதை முடிஞ்சு போச்சு. அவன் சொல்றான், ஆண்டவரே சுத்தமான கைகளோட இவன் செஞ்சது பெரிய சுத்தம் ஒரு. அப்போ அவன் பேசினானா இல்லையா? சொப்பனத்துல பேசினானா? அப்படி பேசினா அப்ப நான் சொன்னது முரண்பாடு தானே? ஆமாவா? எல்லாத்துக்கும் ஆமா